25 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் பீன் a beautiful and pleasant memories. ஆக்சுவலாக காலேஜ் டைம்ஸில் கூட இதெல்லாம் நடக்கல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது. ரீயூனியன் வந்து எல்லாரையும் பார்க்கறது, எல்லா நண்பர்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். ஆனந்தமாகவும் இருக்குது எல்லாரும் மீட் பண்ணுறதுல. எங்கள் 94-98 பேட்ச் நண்பர்களை நாங்கள் மீட் பண்ணி 25 வருஷம் உறுதியாகவே ஆயிடுச்சு. உண்மையிலே உறுதியாகிடுச்சு. லைப்ரரியில் நம்ம புக் இருக்க போகுது. காலையில் 8 மணி நேரம் அளவு தாக்க முடியலடா. 20 கைய பார்த்தா முருங்க சைஸ் தான், கால பார்த்தா பொட்டலங்க சைஸ் தான். சரி, ஹலோ வைஃப் கூட்டு வந்த மாவீரன். இவங்களாம் இன்ஜினியர் தான், இன்ஜினியர் நம்புங்க. நல்ல உள்ள கொண்ட பெரியவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தி ஆரவாரம் படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Ready? 1, 2. வருஷத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறது எல்லாம் எனக்கு ஸ்பெஷல். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, பட் எனக்கு இட்ஸ் யூனிக் அண்ட் ஸ்பெஷல். பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வெளியே டூர் போகும்போது எப்படி என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்தது. மறுபடியும் பார்த்தோம். அந்த 25 இயர்ஸ் மெமரிஸை வந்து மறுபடியும் கொண்டு வந்தோம். அந்த நினைவுகள் தான் வருது. இப்போ இருக்கிறது வயசான மாதிரி தெரியல எங்களுக்கு. எங்கள் ஃபேமிலியோட வந்திருந்தோம். எங்கள் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஈவெண்ட்டை வந்து நிறையா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு மெமரபிள் ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த சந்தோஷம் குறையவே இல்லை 2 நாளும். இது ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக இருக்கும் லைஃப் டைமாக. எப்போ கஷ்டமாக இருக்குன்னா நம்ம எல்லாரும் ரிட்டன் பிரிஞ்சு அவங்க இடத்துக்கு போகும்போது ஒரு வேறு ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் விட்டு போகிறோமேட்டு. பட் ஓகே. பட் இப்போ போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தோடு தான் போயிட்டுருக்கோம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நான் இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருந்தேன். இன்னைக்கு டே 2 முடிய போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரேப் அப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது ஒன்று முடிஞ்சு போச்சேன்னு கவலையாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நினச்ச மாதிரி ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் பை த டீம். ரொம்ப அடுத்து நாங்கள் மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக எல்லாரையும் சந்திப்போம்.
Kalasalingam University welcomes you all to this big day. Now, Ms. Meera of BCom will take over and lead the proceedings. Again, I wish to welcome all gathering with the flavor of love and respect from the deep of the heart. You don't have to be great to start, but you have to start to be great. Now it's time to start our event. Let's get started with prayer song. In the books of care, a reunion after 25 years. We are so happy to see you all here as achievers. I begin my welcome address by welcoming our Honorable Vice Chancellor Sir to this gathering, who has consented to attend the function and to meet all alumni who have assembled here to revive memory. Welcome, sir. Next, I welcome our respected Registrar Sir for being here, rendering to welcome all the directors, deans, HODs and faculties for these wonderful occasions. Next, I extend my warm welcome to the star attraction of the day, the alumni and their families who have taken all the efforts to be here. Last but not least, I would like to welcome all the alumni organizers of 1994 to 1998 batch, alumni office bearers, alumni members. இருளினை விளக்கு மலர்களை வைத்து குங்குமம் இட்டு சுமங்கலி பெண்கள் ஏற்றும் சுந்தர விளக்கு நெய்யினை ஊற்று பஞ்சத்திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு சில்வர் ஜூப்ளி, அதுதான் எங்களோட கேப்ஷன். ஸோ எத்தனை பேர் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அதுதான் எங்களோட மோட்டோவாக இருந்தது. செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. முடிஞ்ச அளவு எல்லாரையும் கூட்டு வரணும் நம்ம கேம்பஸ்க்கு. ஏன்னா ட்ரிமெண்டஸ் சேஞ்ச் இருக்குது கேம்பஸில். தென் லாஸ்ட் 25 இயர்ஸில் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ட்ரிமெண்டஸ் சேஞ்ச். ஸோ வி தாட் என்ன அப்ஜெக்டிவில் அதை ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, வி வாண்டட் டு கிரியேட் ஒன் பிக் யூனிஃபைட் பிளாட்ஃபார்ம் wherein everybody can join this bandwagon, share their experience, where they stand in life as of today, spiritually, professionally, and on the personal side. Should I say succeed ஆயிட்டோமா இல்லையான்னு கேட்டால், I will say both yes and no. Why yes? I mean, evidence is there in front of all of us, right? More than 140 people have assembled today from across the globe. Example quote பண்ணணும்னா, people have spent thousands of dollars just for this 48 hours or 72 hours. So kudos to everybody who put money as the secondary thing, but this bonding
is the first one to come, right? So it's a good start, I would say. அது மூலம் எங்களுக்கே இப்போ நிறைய பேர் நல்ல விஷயம் தெரிஞ்சது. லாஸ்ட் 25 years what people have struggled to reach this position. ஸோ இதை வச்சு எங்களால் அடுத்து நெக்ஸ்ட் 10 yearsக்கோ 20 yearsக்கோ 25 years how we can look ahead. That is what we planned. In the same motto, what we can give as former students to the current students, then we are thinking now what ways we can do. I would say that's a journey that has just started. So today, my humble request to all of you, it's your day. Maximize this bonding, whatever you wanted to recall or bring back that nostalgic feeling. Enjoy பண்ணுங்க thoroughly, okay? So once again, a warm welcome to this reunion and celebrate your Silver Jubilee. Thank you. Dear Dr. Murugeshwari, Dr. Dhanalakshmi, and other office bearers of the Alumni Association, learned colleagues, Mr. Karthik, Dr. Shankar, and other alumni friends, and their family members, very good afternoon to all of you. I'm extremely happy to participate in this wonderful program, the reunion of the 94-98 batch. I'm delighted to note that around 140 alumni friends and also their family members, more than 80, we are participating in this wonderful program. At the outset, on behalf of the management, administration, faculty, staff, and students of our Kalasalingam Academy of Research and Education, I would like to thank all of you for joining us today, for visiting our campus today. Please give yourself a big round of applause. You deserve a very big round of applause. Yes, I remember. When you are in the class, when you are a student, you would be whistling. The fond memories you are getting again, now you are also whistling. I don't think your children are here and they will also try to learn whistling from you. I'm happy about that. I was also an alumni. நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே விசில் அடிச்சிருக்கலாம் இதே ஆடிட்டோரியத்தில். அதை திருப்பி அடிக்கிறத பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எஸ், I was also like that 40 years ago, 50 years ago. Right. I am very proud to note that most of you are occupying not most of you, all of you are occupying esteemed positions, not only in the industry, but also in the academic institution, not only in our country, but also from abroad. We have Dr. Shankar,
He is a faculty in a premier institution, NIT Silchar. And many of you have come from abroad. I understand that our alumni from 10 countries have come, and our friend Mr. Karthik was telling you have spent thousands of dollars to reach our campus. I am very proud of you. I would like to congratulate all of you for your wonderful accomplishments in your career, and also I wish you all the very best in your professional career. இந்த கலசலிங்கம் பல்கலைக்கழகம் ஒரு உயரிய நோக்கத்துடன் நமது கலசலிங்கம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. என்னை விட உங்களுக்கெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும். நீங்கள் முன்னாள் மாணவர்கள். நான் இங்கே கடந்த ஒரு வருடமாகத்தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஐயா அவர்களால் உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது மாண்புமிகு வேந்தர் ஸ்ரீதர் ஐயா அவர்களும், நமது இணை துணை வேந்தர் அறிவழகி மேடம் அவர்களும், நமது துணைத் தலைவர்கள் டாக்டர் சசி ஆனந்த் அவர்களும், மிஸ்டர் அர்ஜுன் கலசலிங்கம் அவர்களும் இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். I thought I can highlight some of the recent developments of our campus. You might be aware, but I thought it is my duty as the head of the institution. I got to highlight the development of the institution in the last few years. Our faculty strength is 550. We have got faculty from all over the country. They are well qualified. They are PhD holders from premier institutions like IITs, NITs and so on. Our student strength is 10,000 plus. They are also from all the states of our country, not only from our country, some of them they are even from abroad. And our faculty are very active in research. They are coming out with more research output in terms of Scopus Index publications. Our H index in Scopus is 99. It is equal to NITs and IITs. I think Dr. Shankar will agree with me. Probably 5 years from now, we will reach the 200 mark. Our target is H index, we have to reach 200 mark, like IITs and NITs. We are working towards that. Our faculty are getting many projects. In the last 5 years alone, we have got projects worth of 12 crores from government agencies. And from private agencies also, we have got project worth of 10 crores. Not only that, our management is magnanimous to give seed funding. Many private institutes are not giving seed funding, but our Kalasalingam management is giving seed funding. Around 10 crores they have given in the last 5 years to support the new faculty members. Like that, we are strong in many aspects. Our academic system, very dynamic. It is very flexible. It is on par with the US academic system. Our Vice President, Dr. Sasi Anand, and Dr. Arjun Kalasalingam, they have come from a US system and they are implementing the US system here. Our system is very flexible. Our students can take any course, especially in the university elective and open elective courses. The mechanical students can take a course in allied health science. Like that, flexibility is available. And we have got a unique feature called Excel. Under this Excel, we are encouraging our students to have experiential and service learning. They can do any project, service project they can do, society project they can do, and they can be credited. They can participate in any hackathons, competitions, they will get credits. Not only that, many industry experts like some of you, they are coming and teaching our students. For example, IBM, experts from IBM, they are teaching our BTech computer science and engineering students on campus. Right now, they are on campus and they are conducting hackathons also. Like that, I can give you many examples. We are very strong in international exposure also giving to our students. Our students are deputed to many universities, semester abroad program. They are not only doing projects, they are doing courses also. And we are also getting students from abroad universities. Recently, one batch of students from International Islamic University, Indonesia, they have visited us. They have stayed here for 1 month. They have done a course here. They have done a project here, architectural students. Like that, many of our students are going. Not only that, we are doing fairly well in accreditation and the ranking also. NIRF ranking, you could have heard about.
National Institutional Ranking Framework. Government of India is ranking all the institutions in the country in the last 7 years. I am very proud to tell you that this year, among the 1,000 universities, Kalasalingam is 29 in India. And among the 10,000 engineering colleges, we are 35 in India. Our rank is 35. And overall, we are 48. And 11 of our programs have been accredited by National Board of Accreditation, 8 UG programs and 3 PG programs. Not only that, we have got the prestigious ABET accreditation from USA. Some of you have come from US. Many of you are settled down in US. The prestigious ABET accreditation we have got for 11 of our BTech programs. And we have got good ranking in world ranking also, especially THE ranking, Times Higher Education ranking. The world level, Kalasalingam is 801 to 1000. Like that, I can give you more and more example. And after a long time, probably after 25 years, many of you have come back. One of our friend, Mr. Karthik was telling, we have to give back to the institution where we have studied. Whatever you are today, that is because of the education you got from Kalasalingam. You got to give back. Most of you are giving back. You got to visit our institution very often. You got to interact with our students. Today, I'm happy to note that many of you are going to interact with our students. You got to do it on a regular basis. And you got to act as ambassadors for our university. Wherever you go, wherever you work, whether it is in our country or abroad, you got to talk about Kalasalingam. That is very, very important today. Brand building for Kalasalingam. Perception for Kalasalingam, it is very, very important. That you got to make. If we make it, definitely we can become a world-class institution. Our vision is we got to become one of the top 500 universities. Now we are in the range of 801 to 1000. In the next 5 years, we got to become one of the top 500. We have got the potential and you got to reciprocate. You got to help us. Finally, you will also be a beneficiary. With this, I would like to conclude by wishing all the very best to all of you. Thank you for your kind attention. Thank you so much, sir. நல்ல ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த 25 வருஷம் கழிஞ்சு வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் போகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். பட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியை மிஸ் பண்ண மாதிரி நாங்களும் உங்களை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ உள்ள பையங்க இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. படிக்கணுங்கிற எண்ணம் கூட கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் இப்போ உள்ள பையங்களுக்கு. படிக்கணுங்கிற எண்ணமும் கம்மி, சேட்டையும் கம்மி. நீங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோடு வந்திருக்கீங்க, ரொம்ப அதிகம் சொல்லிடக்கூடாது. அந்த காலத்தில் அந்த லஞ்ச் ஹவரில் இந்த பிள்ளைகளை ராக்கிங்லேருந்து பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றுறது எனக்கு முதல் டியூட்டி. எனக்கு அதான் நான் ஜாயின் பண்ணோன்னு அந்த லஞ்ச் ஹவரில் கிளாஸ் வாசலில் நிற்கணும். இவங்க ஃபுல்லாக போய் அந்த பாக்ஸ் எக்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ருவா சேட்டை. இப்போ சேட்டையே பண்ணுறதே கிடையாது பையங்க, கம்ப்ளீட்டாக கிடையாது. அந்த மெக்கானிக்கல் இளங்கோ சாருக்கு எனக்கும் யாராவது ட்ரிங்க்ஸு போனால் ஓடி ஓடி போய் பிடிக்கிற வேலை. இப்போ நம்மளே அலௌடு பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போச்சு. ரொம்ப இல்லை, அதாவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஒருத்தர் மீறி சேட்டை பண்ணுறது, அது ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு. அந்த விளையாட்டே இப்போ இல்லாமல் போச்சு. ஒரு 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 இருக்கணும்ல, ஒரு சேலஞ்ச் இருக்கணும்ல லைஃபு. நாங்கள் பாட்டை வர பாடம் நடத்த, அவங்க பாட்டை பையங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க, இது ஒரு காலம். அப்போ அப்படி பண்ண முடியாது. பையங்க பயப்படுற மாதிரி நடிப்பாங்க, நாங்களை கண்டிஷன் பண்ணுற மாதிரி கண்டிஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் பட்டு ஒத்துக்கிட்டாங்க, பயப்படுற மாதிரி பயந்தோங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு பொற்காலம். உண்மையிலேயே ஆசிரியர்களுக்கும் பொற்காலம், மாணவர்களுக்கும் ஒரு பொற்காலம். மெயினாக அப்போ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு தேவை இருந்தது. நம்ம படிக்கணும், உழைக்கணும், முன்னேறணுங்கிற ஒரு தேவை இருந்தது மாணவர்களுக்கு. ஜாலியாக இருந்தாங்க, சேட்டை பண்ணாங்க. பட் அவருடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவில் தெளிவாக இருந்தாங்க. பட் இப்போ உள்ள பையங்களுக்கு
எதுக்கு வரோம், எதுக்கு காலேஜ் போகிறோம், என்ன படிக்கிறோங்கிற அப்ஜெக்டிவ் இல்லை. ஹாஸ்டல்லாம் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண காலம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டு சாட் பண்ண பெர்மிட் பண்ணிட்டா இந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க. வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் யாருமே காலேஜ் தேவையில்லை. மொபைல் ஃபோன் இஸ் கண்ட்ரோலிங் த ஹோல் கேம்பஸ். வாத்தியார்களுக்கும் வேறு வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு காலங்கள். பட் அந்த காலத்தில் நான் அப்போ தான் எங்கே உள்ளே ஜாயின் பண்ணேன். நீங்கள் 94 வந்தீங்க, நான் 92 ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ண காலம். நான் பல பேர் ஸ்டூடெண்டோட டபுள்ஸில் சுற்றிக்கிட்டு என் 2 வீலரில் பல பேர் சுற்றிருக்கிறாங்க இங்கே. நானும் அவங்களுடைய ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட். அப்போ தான் PhD முடிச்சுட்டு ஜாயின் பண்ணேன். தட் டைம் ஐ வாஸ் த ஃபஸ்ட்டு டாக்டரேட் என்டர்ட் இன் கலசலிங்கம். அந்த டைம் 92ல். அப்போ நித்யானந்தன் பிரின்ஸிபலாக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு பிரின்ஸிபல் இருந்தார். அப்போ நீங்கள் இல்லை, அவரை ஸ்ட்ரைக் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ நித்யானந்தன் இருந்தார். அவர் ஒரு நல்ல பிரின்ஸிபல், ரொம்ப அற்புதமான மனுஷன். 12:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டா ஹாஸ்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு 3:30 மணிக்கு தான் வருவார். ஒன்றும் கவலை இல்லாமல் ஜாலியாக இருந்த காலம். அதுக்கப்புறம் தங்கராஜ் வந்தார், யூனிவர்சிட்டி டெவலப் ஆச்சு. இப்போ வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி நானும் கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலங்கள் கலசலிங்கத்தோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றேன். இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக ஒரு வீணாக போன போஸ்ட்டு ரிஜிஸ்டாரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கிளாஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் பையங்களோட. இப்போ 15,000 பையங்க டெய்லி கட்ட பஞ்சாயத்து. மாதத்துக்கு ஒரு 2-3 பொம்பளை பிள்ளைகளாவது ஓடி போயிடும். பையங்க 2-3 பையங்க ஓடி போயிடுவாங்க. 2 அந்த சண்டை, ஒரு இது போலீஸு, இதே தொழில். 15,000 பையங்களை வச்சுக்கிட்டு இந்த ரிஜிஸ்டார் போஸ்ட்டு சேர்த்து விசிட்டியே கொடுத்துட்டு வேறு ஏதாவது ப்ரொஃபஸர் போஸ்ட் வாங்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. நீங்கள் படிக்கும்போது படிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தது, முன்னேறணுங்கிற ஒரு த்ரஸ்ட்டு ஒரு இருந்தது. இப்போ அந்த பையங்களுக்கு இல்லாததுனால எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. பட் பல்கலைக்கழகம் பல்வேறு விதங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமைக்குரிய வைஸ் சான்சலர் சொன்னார் மாதிரி இந்தியாவிலேயே 26வது ரேங்கில் கலசலிங்கம் பல்கலைக்கழகம். அதுக்காக நம்ம மேனேஜ்மெண்ட்டு ஒரு பல கோடி ரூபா சும்மாவல்ல, நம்மளே ரிசர்ச்சுக்காக ஒரு 235 ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலர். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்ல, எல்லாருமே இப்போ பெரிய ஆளுங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இன்கம் ஃபீஸ் தான். அந்த ஃபீஸ்லேருந்து 235 ஆசிரியர் மாணவர்களுக்கு ஃபுல் டைம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ரிசர்ச் மாதம் 12,000 ரூபா, ஒரு பேப்பர் போட்டால் 15,000 ரூபா. இப்போ நானே இருக்கிறேன், நிறையா சம்பளம் தான் கொடுக்குறா எல்லா ப்ரொஃபஸர்களுக்கும். இருந்தாலும் நான் ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் கொடுத்தா இம்மிடியேட்டில் எனக்கு ஒரு 20,000 ரூபா கிடைக்கும். அந்த கேட்டகரியை வச்சு ஸ்கோப்பஸ்னு இவ்வளவு, SCH ஜேர்னல் இவ்வளவு. அப்போ எல்லாரையும் ரிசர்ச்சுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுனால ரிசர்ச்சில் இப்போ 99 H இண்டெக்ஸ் அநேகமாக இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் 100ஆக கொண்டாடிடுவோம் நம்ம. அப்படி அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 பில்டிங், இப்போ அந்த பில்டிங் எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லா பில்டிங் வந்துருச்சு, ஹாஸ்டல்ஸ் வந்துருச்சு, எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட்டு. கோர்ஸ், லா கோர்ஸ் வந்துருச்சு, நர்சிங் காலேஜ் இப்போ இருக்குது, லா காலேஜ் வந்திருக்கு, ஆர்கிடெக்சர் வந்திருக்கு, ஹார்டிகல்ச்சர் வந்திருக்கு, அக்ரிகல்ச்சர் சயின்ஸு ஒரு 250 ஏக்கரு. எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்ஸுக்கு வேணும்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு லிங்கா குளோபல் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று தான் பெண்டிங்கு, மெடிக்கல். அதுக்கும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக முழுக்க ஃப்ரீ மெடிக்கல். இந்த யார் வந்தாலும் ஃப்ரீ மெடிக்கல். நம்ம மேனேஜ்மெண்ட்டு ஒரு இத்தனை வருஷம் வேலை பார்க்குறதுக்காக சொல்லலை, நான் ரிட்டையர்மெண்ட் இனி எனக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க போகிறதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. பட்டு 2 ஆண்டு காலம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்களுக்கும் சம்பளம். நர்ஸு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா 5 கோடி ரூபாய் செலவழித்து மருந்து மாத்திரைகளோட ஃபுல் ஃப்ரீ ஒரு ஆப்ரேஷன். எதுக்கு சொல்லணும்னா, நீங்கள் உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், ஆப்ரேஷன் வரைக்கும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவு அந்த அளவு சொல்லி நெக்ஸ்ட் இயர் மெடிக்கலும் வந்துருச்சுனாக்கா we have everything in the campus from pre-KG to PhD including law, architecture, medical, nursing, everything வந்துடும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இது வளரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸில் நேஷ்னல் ரெக்கக்னேஷனு
இப்போ நம்ம 26th ரேங்க்கில் இருக்கோம். we are marching towards international recognition. அதுக்காக ஏபட் அக்ரிடேஷன் நம்ம யூனிவர்சிட்டி போயிருக்கோம். கிட்டத்தட்ட 11 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி காட் ஏபட் அக்ரிடேஷன். இந்தியாவில் எத்தனையோ யூனிவர்சிட்டி ஏபட் அக்ரிடேஷன் போயிருக்கு. பட் கலசலிங்கம் we are the only university have the guts to go for 11 departments accreditation at a time. எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு ஏபட் அக்ரிடேஷன் போட்டிருக்காங்க. பட் 11 டிபார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நோ we are looking for international recognition. லாஸ்ட்டு ஒரு 2 months பேக்கு துபாயில் மிக அற்புதமாக அங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 140 மாணவர்கள் வந்துடுது. எல்லாம் மாணவர்னு இப்போ சொல்லலாமா என்னன்னு தெரியல, எல்லாம் பெரிய பெரிய போஸ்டில் இருக்காங்க. பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலங்கள் நன்கு இருந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். அடிக்கடி பல்கலைக்கழகத்துக்கு வரணும். ஃபைனலாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, பெர்மனண்ட்டாக இருக்கும்போது இப்போ 140 பேர் சேர்ந்துட்டீங்க, பல வெளிநாடுகள்லேருந்து பல ஆயிரம் செலவழித்து வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு இந்த பேட்ச் மாணவர்களுடைய சார்பாக அமௌண்ட்டு வந்து பெருசு கிடையாது. ஆளுக்கு ஒரு 1000 ரூபா போட்டால் கூட பரவாயில்ல, 1 லட்ச ரூபா. அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கோ அல்லது ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெடலோ இந்த பேட்சிலேருந்து ஒரு சிறு அமௌண்ட்டு போட்டு ஏற்பாடு பண்ணுமாறு ஒரு ஆசிரியராக உங்களுடைய வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களோடு மிகுந்த பழைய முகத்தை பார்க்கும்போது என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவில்லை. அப்போ எல்லாம் கூட சுற்றி படித்து இந்த அதுவும் பர்டிகுலர்லி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்லாம் கிளாஸ் எடுத்தேன். அவங்க பையங்களோடே தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆசிரியர் மாணவருங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படி இருந்தோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. Good afternoon. Actually, I want to start with happy afternoon. This is a small thing though, but I had something that I learned as a new thing over the last 3 months during the reunion preparation from a friend who I had little to no interaction during the college time. You know, we not only learned together, we also learned from each other. Not only during the college time, even now, whenever we get to meet a new friend from our college. That's the beauty of our batch. That's the beauty. Even after the quarter century, whenever we meet, we try to learn from each other. We try to back each other up. That's an important thing that brought us here, right? December 29, 2023 காலை 8 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது மனதிற்குள் பல்லாயிரம் பட்டாம்பூச்சிகள். அது இந்த கல்லூரியின் மீது இருந்த காதலால் மட்டுமல்ல, 25 ஆண்டுகளுக்கு பிறகு சுவாசிக்க இருக்கும் இந்த நட்பினால் மட்டுமே. Thrilled excitement சொல்லலாம். This excitement started about 3 months back. It's continuously built for last 3 months. I would say the team worked almost 24/7 across different time zones. The call starts at 6 o'clock on Indian time zone, finishes at 6 o'clock in the morning Eastern time zone in US. There are a lot of people work together to bring all 140 alumni here today. Very happy to see everyone. The moment we started here, the thrilled excitement became a moments of goosebumps starting at 8 o'clock this morning. Our eyes were searching for traces that we left about 25 years back in this building. I could see a lot of our friends talking about, hey Machi, where is the admin building? Where is the ECU building, right? You know, I can see that. Even though the college administration built a new building in front of our old building, I really appreciate our alumni kept our request in front, worked hard to get us here and give us the great experience as reunion. Thank you for that. I would really say glad that, you know, my kids are not here, so I can say this, right? Kalasalingam University had one of the best library during our period when we compare to other engineering colleges. But I would say most of us here today hardly visited that library during our time between 94-98. Even some of us visited to get some chill air there, right? But we learned from the ones who really utilized the library through our friends. We also learned from our professors.
We also learned the discipline from college management, like Vasudevan sir said, like, control pannama varavilla pintu. So that's how we learned. This university, this campus, not only taught us engineering, it also taught us life science. It also taught us how to be a man, how to be a complete person, and made us a person to be outside the world and face the challenges. That's the beauty of this university. That's the beauty of our batch. I always cherish that memory. I really thank professors here who helped us to grow our career, grow our education, the friends who helped each other, and the college administration for the great education that we had. During our time, right about 94, 98, when we got out of this college, Hotmail was the only thing that we had. நம்மலாம் வந்து அப்போ Hotmail அடி இருந்தாலே பெரிய விஷயமா நினைப்போம். You are a techie guy if you have a Hotmail. We never had a social networking. I still remember even after 98 when I passed out, inland லெட்டர் எழுதி அனுப்புனதுலாம் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு. தீபாவளி பொங்கல் வாழ்த்துக்கள் லெட்டரில் அனுப்பியிருக்கோம். There was the age when we came out of this college. But even after 25 years, we were able to mobilize, or we were able to be in touch with more than 200 alumni who studied with us during that period. Finally, we were able to get 140 plus alumni here in this today. That's an importance of networking. That's an importance of knowing people, keeping in touch, helping us all the time, regardless of our college time. With that said, I really like and thank you very much for Alumni Association helping us to this reunion. Not only that, this is a great start for CARE Alumni Association, right? Instead of looking at the alumni after we leave, see the thought of Alumni Association when a student enters into the campus on the first year itself. With the era of networking and social networking, it will make it easier. It will really help all the students connect to each other, not only connect to each other while they are in campus, also connect to each other when they leave the campus, when everybody follow the network and succeed in the career. Together we can make a great changes. And really thank you very much for this opportunity. Thank you. Professors and CARE admin officers for all the support you have done for our enrichment. You are the reason for whatever we are today, and proud to be alumni of CARE institution. Our batch 94-98 is very unique. We share the bonding and relationship between friends of all departments. We always plan the college tours, symposiums, weekend plans, travel plans to home, study hours, and we're all together except being in other departments' classroom. We were the first batch to opt for salwar as dress code for girls. First batch of girls who donated blood and to participate in other college culturals. First batch to have hat-trick IDCs and long toes. We were the first batch to introduce noodles, bread butter jam, milk, coffee, decoction, sugar separately, Friday payasam, etc. and change the complete menu in the hostel. I still remember we opted for few Tamil magazines to read in the hostel too. We remember the foundation stone laid for Vinayakar temple, cricket ground, starting Kadiravan temple in college campus, etc. First time, popular TV channel came to our campus during our course of study. We enjoyed the days of Sinosho and Tiber tornadoes. We have reunion among ourselves for the past 24 years. Now, I'm sure that you will all agree that we have set a new standard for Alumni Silver Jubilee celebration. We are sure that this relationship, bonding and support amongst us and also with CARE team will continue in future too. Thank you. கூடலில் வந்து முக்கியமாக பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். பலதை சாதிக்கணும்னு நினச்சோம். 25 வருஷம் கழித்து ஒன்று சேரணும்னு நினச்சோம். அப்படி சேரும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது நிறைய பேர் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு. நம்ம எல்லா பேரையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது சில பேரை கனெக்ட் பண்ண முடியலன்றது எங்களுக்கு உணர முடிஞ்சுது. 8 பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்றது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. அவங்கள பற்றியான தகவல்களை சேகரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த 8 பேரில் 7 பேரை எங்களால் வந்து தகவல்களை சேகரிக்க முடிஞ்சுது. அதில் ஒரு நண்பர் அவர் வந்து முகிலன், அவர் நம்ம கூட தான் படித்தார். 2ஆம் ஆண்டே அவர் வந்து நம்மளை விட்டு தவறிட்டார். அதனால் அவரை பற்றிய கூடுதல் தகவல்கள் எங்களால் திரட்ட முடியல. இது எதுக்காக இந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் வந்து இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்ம கூட படித்த நண்பர்கள் நம்ம விட்டு போனாலும்
அவங்களோட நினைவுபடுத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான் இருந்தது. அவங்களுக்கான ஒரு சிறு நிமிடம் ஒதுக்கி அஞ்சலி செலுத்தலான்றது எங்களோட நோக்கம். ஒரு நிமிடம் உங்களோட மௌன அஞ்சலி செலுத்துனீங்கன்னா அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறோம். இதில் இந்த ஸ்லைடில் பார்க்குற நண்பர்களோட பெயர்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராமச்சந்திரன் குணசேகரன், அவர் வந்து இசிஇ, நேட்டிவ் வந்து ஆண்டிப்பட்டி. அடுத்து ராஜேஷ் செல்வராஜ் EEE, அவர் நேட்டிவ் வந்து விருதுநகர். இவர் வந்து இறந்தது இந்த வருடம் தான் இறந்துருக்காரு, 2023. அடுத்து பாலசக்கையா நண்பர், எங்களோட INC பிரான்ச்சில் உள்ள நண்பர். அவர் பாலசக்கையா வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப மன உறுதி உள்ள நண்பர். இதை ஏன் வந்து இவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நண்பரோட வீடு இருந்தது வந்து அழகாபுரி. இங்கே பார்த்துருப்பேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அழகாபுரி இங்கேருந்து ஒரு 15 நிமிடம் இருக்குமா. அப்போ நாங்கள் ஒரு தடவை டேஸ் காலராக இருந்து நாங்கள் பயணிக்கும் பொழுது அழகாபுரி டு கிருஷ்ணன் கோயிலுக்கு நடுவில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருந்துச்சு. நாங்கள்லாம் முதல் முறையாக ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். நிறையா பேர் அப்படி ரத்த சகதியோடு கிடக்காங்க. ஆனால் நண்பர் பாலசக்கையா அந்த ஊருக்காரர் அழகபுரின்றனால எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே புகுந்து அத்தனை பேரை சேவ் பண்ணார். அதை நேருக்கு நேராக பார்த்து எனக்கு அப்படியே அந்த ரத்த சகதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை பார்த்த உடனே எனக்கு மனது கேட்கல. ஆனால் நண்பர் பாலசக்கையா அவ்வளோ உறுதியோடு போய் எல்லா பேரையும் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவர் எங்களை விட்டு தவறுனது எங்களால் ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. அவர் இறந்தது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் இறந்துருக்காரு, ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக தான். அடுத்து வந்து அழகிய நம்பி நண்பர் வந்து EEE, அவரோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அடுத்து நண்பர் செந்தில் குமார், அவர் மெக்கானிக்கல், நேட்டிவ் வந்து மதுரை. அடுத்து கிருஷ்ணன் EEE, அவரோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. அடுத்து நண்பர் சவுந்தரபாண்டியன் மெக்கானிக்கல், அவரோட நேட்டிவ் வந்து சவுந்தரபாண்டியபுரம் பக்கத்தில் தான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட பழகினவங்க, இப்போ எங்களோட இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவங்களையும் நினைவேந்தல் நம்ம மூலமாக நினைவு கூறணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். எல்லாரும் உங்களோட ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தினதற்கு மிக்க நன்றி. It's time to launch the Novel Trust Preamble. For this, I would like to welcome Mr. R. Jayaprakash, Alumni Khare. ரொம்ப நாளாக ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பேசியிருந்தோம். ஃபைனலி வி காட் ரெஜிஸ்டர்ட். அவர் ட்ரஸ்ட் நேம் இஸ் நாவல். அந்த பேர் வந்து மணற்கேணி ஊருண்ணி அப்படின்னு சொல்கிற மாதிரி நாலேஜ் பேஸ், அந்த மாதிரி நாவல் அப்படின்னு சிம்பிளாக வச்சுருக்கோம். தட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் சென்னை. வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தி கெட் தி 80C income tax exception. I will soon declare the all these details, registration number, 80G certifications, all those things. The key people are, you can always contact the key people. It's me and Tamilavel and Karthik. You can contact for any information. எப்போனா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். நிறைய தடவை ட்ரஸ்ட் பண்ணணும்னு பேசிகிட்டே இருந்தோம். சில சமயம் எங்களுக்கு அது இல்லாமல் முடியலை. ஒன்ஸ் நிறைய இன்ஸ்டன்ட் வந்துட்டு 2 இன்ஸ்டன்ட் சொல்கிறேன். ஒரு தடவை வந்து நம்பி இறந்தப்போ அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நினச்சோம். அப்போ வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் நம்மளுடைய சீனியர்ஸ் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க, அது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதில் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்களும் ப்ராப்பராக அழகாக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு அவர் சீனியர்ஸ் அண்ட் தேர் ட்ரஸ்ட் இதயம், தட் நேம்ட் இஸ் இதயம். நம்ம 87, 88 பேட்ச்மேட்ஸ் அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சச் இன்சிடென்ட்ஸ், நம்ம ராஜேஷ் செல்வராஜ் அப்போது ட்ரஸ்ட் அவங்க இதில் கொஞ்சம் லாக் ஆகி அக்கௌண்ட் சம்திங் இருந்தது, அதனால் முடியாமல் போச்சு. ஸோ டெஸ்பரேட்லி வி வாண்டட் டு ஹாவ் அன் ட்ரஸ்ட் தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 3 weeks பேக். வேறு எதுவும் கொஸ்டின் இருந்ததுன்னா எங்கிட்ட கேட்குங்க. கார்த்திக், தமிழவேல், நிறைய பேர் அதில் வாலண்டியர்ஸ் இருக்கிறோம். வி வில் டூ தட் இஸ் அ semi-open group. Alumni and their family members, they can contribute and they can benefit. அந்த மாதிரி குரூப்பு. உங்களுடைய டொனேஷனுக்கும் 80G எக்ஸப்ஷனும் வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ. வேறு எதுவும் கொஸ்டின் தான் எங்கிட்ட கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ்.
we are donating video conferencing facility to our college, a small token of love. Thank you. இந்த மலர் குழு பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ரீயூனியன் மலர் அப்படின்றது நம்ம முதல்ல எந்த எண்ண ஓட்டத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம 25 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ஒன்று கூடல் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குறிஞ்சி மலர் பூக்கும். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு ஒரு ரீயூனியன் வந்து கொண்டாடணும் அப்படிங்கும்போது அதில் என்னென்ன சாராம்சம்லாம் இருக்கணும், என்னென்ன வேல்யூ அடிஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றா பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஏன் வந்து ஒரு மலராக வந்து வெளியிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் குழுவில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் இது இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து இங்கே பிறந்தேன், நான் வந்து இப்படி, நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அப்படி ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்ல அந்த தகவல்கள்லாம் நம்மளை விட்டு ஏதோ வழியில் நம்மளை லூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதா ஒரு நோக்கம். தமிழில் வந்து ஒரு குறுந்தொகை பாடல் இருக்குது. யாயும் யாயும் யாராகியரோ செம்புளச் செந்நீர் போல பேநீர் அன்புடன் நெஞ்சம் தாங் கலந்தனவே அப்படின்னு ஒரு குறுந்தொகை பாடல் இருக்குது. அந்த குறுந்தொகை பாடல் வந்து எப்படின்னா, நம்ம அம்மா அப்பா யாருன்னு நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. அதாவது இங்குள்ள அம்மா அப்பா நம்ம யாரு கூடயும் தொடர்பு கிடையாது, நம்மளுக்கே யாரும் தொடர்பு கிடையாது. ஆனால் நம்ம எல்லா பேருமே செம்மண்ணில் சேர்ந்த தண்ணீர் போல் கலந்து நம்ம இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கோம். அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ரீயூனியன்ற ஒரு ஒன்று கூடல் மூலமாக தான். அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே நம்ம அவங்கவுங்களோட இன்புட்டை நம்ம எடுத்து அதை ஒரு மலராக வெளியிடணுன்றது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த மலர்குழு. இந்த மலர்குழுவோட வேலை என்னவாக இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கதையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இல்லை கட்டுரைகளாக இருக்கட்டும், இல்லை டிராயிங், அவங்களோட நண்பர்கள் இல்லை அவங்களோட அலுமினியோட குழந்தைகள் வரைஞ்சிருந்தால் கூட அந்த டிராயிங்கை நம்ம கலெக்ட் பண்ணோம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் சோர்ஸ் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வாங்கி இந்த மாதிரி ஒரு புத்தக வடிவில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கே கலசலிங்கத்தில் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எந்த பேட்சும் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டதே கிடையாது. அது ஃபஸ்ட்டு வெளியிட்டது 94 to 98 பேட்ச் நம்ம தான். இது வேறு எங்கேயுமே நடந்திருக்காது. அப்படியே யாராவது புத்தகமாக வெளியிட்டிருந்தா கூட ஏதாவது இந்த கலெக்ஷன், அதாவது ஃபோட்டோ கலெக்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. அதாவது நம்மளோட ஃபோன் நம்பர், நம்ம எங்கே இருக்கோம், கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கதை இருக்குது, 5 கவிதை இருக்குது, 15 வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க, டிராயிங்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணது ஒன்று விடாமல் இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மன்னிக்கவும், அது தெரியாத தவறுதலால் விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த மலரை வந்து நாங்கள் ஒரு 10 காப்பி போல் ஹார்ட் காப்பி எடுத்திருக்கோம். இந்த 10 காப்பி போக மித்த எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்றது தான் வந்து எங்களோட எண்ணம். இந்த 10 காப்பியில் ஒரு 2 வந்து இங்கே அலுமினியில் இருக்கிறவங்களுக்கும் அட்மின் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். லைப்ரரியில் இருக்கணும் அப்படின்னு நம்ம எந்த வருஷம் எப்போ வந்தாலும் இந்த புக்கை நம்ம பார்க்கணும். 50வது வருடம் நம்ம வந்தால் கூட இதை பார்க்கணும். 50வது வருடமும் நம்ம வந்து ஒரு ரீயூனியனுக்கு வரணும். அப்பையும் இதை விட நல்லா பெரிய புக்கை நம்ம ரிலீஸ் பண்ணணும். கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். லைப்ரரியில் நம்ம புக் இருக்க போகுது. And we are happy to announce that the real video conferencing toolkit is here to get handed over.
faculty members who worked earlier and who have joined here today for this reunion, and finally my dear students. A very good afternoon to all of you. First of all, I would like to thank Dr. Shankar for inviting me to this occasion. Of course, he has been making a lot of arrangements for the past 3-4 months to ensure. So he has been making a lot of arrangements for the past 3-4 months. I would like to appreciate all the efforts he has taken for making this meeting to happen. First of all, I am really happy to meet all my students almost after 25 years. In fact, it is after 26 years, because when you were in the third year end, I have left to IIT Chennai for my PhD. So almost it has become 26 years. 1 or 2 people in between came and met, and especially people who are in the academic, no, I met a few people here and there, but apart from that, majority of you, I am meeting you after 26 years. Really very happy in meeting you all. I am very proud to know that many of my students are occupying good positions in companies and educational institutions. We have people in NITs, we have people in IIT. I am very proud to know that this particular badge is special to me on more than one factors. First, when I joined here in 1994, you are all in first year, right? So normally in any educational system, whenever a new faculty comes, no, they will assign maybe first year course to me. That is the only time I handled basic EEE to the first year students. So you are like my first batch of students in Kalasalingam. So normally human beings know whenever something happens first time or whenever you are doing it for the first time, we remember them for many more years. That is the reason why I am able to recognize many of you. I am able to call you by name also. Even some of the faculty were wondering how you are able to recall their name. That is one of the reasons. Second thing, so afterwards I didn't take basic EEE at all. I have been working in this institution for more than 28 years. So only one time I handled, so still I remember that. Second thing, this is the only batch in which I have handled classes for computer science, EEE, ECE, ICE. Recent period, all my classes only focused towards electrical department, and during certain period 2008 to 13 I was head of the computer science department. I handled only computer science, so we restrict to only one department, but that is the best educational system, I could say. It is a interdisciplinary one. People are talking about interdisciplinary today, right? But it is totally missing. But that is the educational system which is truly interdisciplinary in nature, right? And more specifically, I was together with the computer science students for 3-4 years together. Some of them were in the first year itself, they started. I handled electron devices in the 3rd semester, then control system 4th semester, 5th semester, LIC, and then a few laboratory classes. More than my courses to the EEE students, I handled more classes for the CSE students, and then I handled control system for ECE, electrical machines for instrumentation, and more importantly the electromagnetic fields for the EEE students. So I could feel like the total batch is my own students. And when I see you all, I feel like I have been working in this institution for more than 25 years. We never thought, Dr. Duraraj has come, we never thought we will be in this institution for this many years. We had so many discussions. We never thought we will be here for this many. That too, working in a single institution is not so easy. Many of you are in different organizations. And that too, working in a private institution for 25 years, a very big challenge. So I thank God for giving me strength to work in a single institution. Apart from that, I would like to appreciate the
inspiration provided by my students during that period that has enabled me to be in this teaching profession and to be in this institution for so many years. Specific to this particular batch, they are very brilliant students, right? I have observed during my classes. So apart from that, the other important thing is they are very obedient. We are unable to see such obedient student here. Very quickly I will point out 3 things and I will stop here. One, you are all here now, maybe you are all making whistle and everything, no? I am just recalling what was the situation at that time. The sir mentioned that during that period itself you would have made that it was not so. You were, in fact, we had a few systems through which we are able to make you to be so disciplined. And all those things, no, they have helped you in your career. So you have reached a very high level, no? One, your educational system has helped you. Your hard work and your discipline, all of them have made you to reach this very higher level. So at this juncture, I would like to wish all of you to reach very higher level still. I pray God to bless you abundantly personally and also to reach you very greater heights in your professional career. You have met together after 25 years. Continue your association with your students, with your friends, and also with the institution and the department. Now the institution is a very big one. Your juniors know they require a lot of support from you. Kindly provide all the necessary support to them. Thank you very much. Honorable Vice Chancellor, respected faculty members, dear students இல்லைங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் எஸ் துரைராஜ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருப்பீங்க. இசிஇ, ஐசிஇ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும். சங்கர் நான் ரொம்ப டச்சில் இருந்துகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் அவர் என்னோடய டச்சில் இருந்துகிட்ருக்கிறாரு. என்இசியில் இருக்கிறப்பவும் சரி, இப்போ என்ஐடியில் இருந்துகிட்ருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. சினோசர் 96ன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணிங்க, ஞாபகம் இருக்குதா? சினோசர் 96ன்னு சொல்லி அப்போ வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வெரி ஃபஸ்ட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ஓப்பன் ஆடிட்டோரியம் வச்சுட்டு அது எக்ஸலண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை மாதிரியெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் இப்போல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். தேவராஜ் சார் ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு சார் தான் ஃபஸ்ட்டு ஹெச்ஓடி, எனக்கு சார் தான் ஃபஸ்ட்டு ஹெச்ஓடி. நான் ஒரு 18 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணேன். 2013 நான் வேறு இன்ஸ்டியூஷன் போயிட்டேன். இப்போது SRM இன்ஜினியரிங் காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கிறேன். எப்போ இருந்தாலுமே உங்களை நினச்சிட்டே இருப்போம். எப்போல்லாம் நாங்கள் வந்து சார்ட்ட பேசுகிறோமோ அல்லது எப்போல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் மீட் பண்ணுறோமோ 96 to 99 பேச்சஸ் வந்து ரீகால் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் யுவர் எஃபோர்ட்ஸ். கீப் இன் டச். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். Now we are here. That is the happiest one. ஆசிரியருக்கு அடையாளம்ங்கிறது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ நாங்களாம் வந்து ஆசிரியராக இப்போயும் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஈவன் 2 subject with interest. The reason is in every class I will say in 98 batch, in 97 batch. Likewise we are able to tell. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேம்பஸ்க்கு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய பில்டிங்ஸ், லேக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்ஸ் வந்திருக்கு. பட் நான் இங்கே வந்து 21 வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணேன். ஸோ 19 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கலசலிங்கம் இன்ஸ்டியூஷன், 7 years இன் AKCE, another 12 years in Kalasalingam University. In every place. So when I attend any faculty meeting, அங்கே எல்லாத்துலேயும் சொல்கிறது
19 years experience in Kalasalingam. That is the first one. ஸோ அது காரணம் என்னென்னா டீச்சர்ஸ் நாங்கள் வந்து என்னென்னா எங்களோட அவுட்கம்மே வந்து என்னென்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக அகாடமிக் பொசிஷன்லேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்லேயும் பெரிய பெரிய லெவலில் இருக்குது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் எங்களோட வந்து ஆசை லட்சியம் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலாம். ஸோ அகைன் வாழ்த்துக்கள். மீண்டும் அகைன் ரீயூனியன். ஏன்னா இதே மாதிரி நான் 2-3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் இயர்லியராக வந்து சீதைமாவட் பாலிடெக்னிக்கில் ஏகேசி முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணுறப்ப அவங்களும் 20, 25 இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் 91 பேட்ச் கூப்பிட்டாங்க. இதே மாதிரி பேசியிருக்கேன். பட் இது இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ வெரி ஹாப்பி மூமெண்ட்ஸ். வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண சங்கர் மற்ற எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே நல்லா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி இந்த மலர் வெளியிட்டது, அதுக்கடுத்து இப்போ யூடியூப்பில் லைவாக போயிட்டுருக்குது எல்லாமே வந்து அட்வான்ஸாக இப்போ என்னென்ன செய்ய முடியுமோ இந்த சோசியல் மீடியாவை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. டெஃபினெட்லி வந்து ஐ தேங்க் டு தி ஆல் தி மெம்பர்ஸ். தேங்க்யூ. Next, I would like to welcome Mr. Anand Rajagopalan to honor Dr. Sapapati, sir. இனிய மாலை வணக்கங்கள். எல்லோரும் பசியோடு இருப்பீங்க. 4th hour கிளாஸ் மாதிரி நான் எப்படா முடியும்னு பார்ப்பீங்க. அது மாதிரியே நினச்சிக்கிட்டு பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கோஆர்டினேட் பண்ணி செதறிக்க இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ண கோஆர்டினேட்டர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐ ப்ரே காட் டு விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ. என்ற உன்னை நீ நம்ப, வெற்றி நிச்சயம். வெற்றிக்கு இலக்கணமாக திகழும் எங்களது கலசலிங்க பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றில் நேற்றில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்களும் வளர்ந்துருக்கீங்க, உங்களால் இந்த பல்கலைக்கழகமும் வளர்ந்துருக்குது. அந்த விஷயத்தில் மாற்ற கருத்தே கிடையாது. அப்போ கூட சொன்னாங்க, சார் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே என்டையர்லி சேஞ்ச் அப்படின்னாங்க. உண்மையிலேயே என்னை விட நீங்கள் தான் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கும் போது என்னுடைய அடையாளம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த இன்ஸ்டியூஷனை நான் வளர்ந்தவன். அதனால் வந்து உண்மையிலே சொல்கிறேன், கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம், ஏன்னா எல்லோரும் பசியில் இருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 50வது ஆண்டுலேயே நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். அப்போ நானும் இருப்பேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றிகளை இந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்களிடமே கூடவே இருந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர்கள் அவங்களோட விரிவுரைகளை அவங்களோட உரைகளை முழுமையாக கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம கலசலிங்கம் காலேஜில் கலசலிங்கம் காலேஜுக்கும் சன் டிவியில் நடக்கிற மாஸ்டர் செஃப் ஈவெண்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ சன் டிவியில் நடந்த மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சிக்கும் கலசலிங்கம் காலேஜோட மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. யாராவது சொல்லுங்கள். ஒரு ஆள் யாராவது பார்த்துருக்கீங்களா? விஜய் சேதுபதி கண்டக்ட் பண்ணார். சார் சொல்லுங்கள் சார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வைஸ் பிரசிடெண்ட் ஹானரபிள் மிஸ்டர் சசி ஆனந்த். He was part of that event. See, even with his heavy schedule and other activities, he is involving in the TV shows and like cooking competitions like Master Chef programs. Okay, I'll try to quickly move on to the vote of thanks.
So what a event this one. From both the perspective from the college as well as from us. What a event it is. It was not a single day event. It started 3 months back. What a coordination between our volunteers, Karthik Ramanan, Shankar, Suresh, Kamalakannan, and other volunteers, Sundarmurthy, and so on. So friends, don't mistake me if I miss somebody, because it's a huge effort from all the department members. ஸோ எப்போல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கோ நாம் வந்து முருகேஸ்வரி மேடமை வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். அவங்க தான் அலுமினி அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட்டு. அவங்களோட ஃபுல் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபுட்டிலேருந்து, நம்ம ஸ்டேஜிலேருந்து, எவ்ரி அரேஞ்ச்மெண்ட்லேருந்து, கோஆர்டினேஷன், இது ஒரு கொலாபரேஷன் மாதிரி. நமக்கும் கலசலிங்கத்துக்கும் எப்படி ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவானுங்கிறதுக்கு அவங்க தான் ஒரு இந்த ஈவெண்ட் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஐ தேங்க் த பிரசிடெண்ட் ஆஃப் அலுமினி அசோசியேஷன் முருகேஸ்வரி மேடம். ஐ தேங்க் த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் அலுமினி அசோசியேஷன் தனலக்ஷ்மி மேடம். ஐ தேங்க் our the leader who initiated this program from our end, Dr. Shankar, who coordinated with all our members and other team, Karthik Ramanan, and the one person, Suresh Kotur. He didn't participate in the event, but he is continuously supporting us in terms of finance and other support. Kamalakannan, Devanand, and other members of our team. Without your support, and I want to thank some more members in our team, Gopi Ram, Dinesh Gopi, Sundaramurthy, and Arun, and Daulat. So thanks everyone. Marudhu Banti from Mechanical Department for your great support to make it successful. So before closing this, I want to call upon 3 members, core members from our team. So I request Murugeshwari madam to hand over some gifts to our members. I request Shankar. Thank you. Thanks, madam. Karthik Ramanan. Suresh Kotur is not available, so Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchchala Jaladhi Taranga तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
நம்ம எல்லோரும் மேலே வந்து நமக்கான மெமெண்டோ எடுத்துக்கலாம். இந்த மெமெண்டோ ஒரு சின்ன ஃபன் கேம் மாதிரி. நீங்கள் வந்து யாரோட மெமெண்டோனாலும் எடுக்கலாம். அந்த மெமெண்டோக்கான ஆளை தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அண்ட் வி ஆல் ஸ்டே ஹியர் ஃபார் குரூப் ஃபோட்டோ. புரியுதா? நம்ம எல்லாம் மேலே வரலாம். மேலே வந்து எந்த மெமெண்டோனாலும் எடுக்கலாம். அந்த மெமெண்டோவை எடுத்து அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சி கொடுத்துட்டு இங்கேயே நில்லுங்க. நம்ம எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். எஸ் ப்ளீஸ்.
வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை.
మనసులోన దండమెట్టనెప్పుడు తేట తెలుగులో మీకు వందనం. ఫేస్ క్రీమ్ గట్ల పుయ్యలేదు ఎప్పుడు నాకు ఇష్టమంట పసుపు చందనం. సెల్లు నెంబర్ లేదు నాకు అసలే డోర్ నెంబరే మీకు ఇస్తలే. సెంటు బాటిలే ముట్టనైనా ముట్టలే సన్న చాచులంట సెట్ట మోసలే. ఎస్టారు హోటలు బొట్టు పెట్టి పిలిచిన దబా దబా దాబాకే పెరుగు తీస్తలే. డిస్కోలు పప్పులు డిమ్ము లైటు కొట్టిన మావి తోపులోన మేల పెడతలే. ఎందుకంటే నేను పక్కా లోకల్ నేను పక్కా లోకలో. నేను వాడే కాజల్ కోకరేకల్ అన్ని ఊర మాస లెక్కలో. నేను పక్కా లోకల్ నేను పక్కా లోకలో. నేను వాడే కాజల్ కోకరేకల్ అన్ని ఊర మాస లెక్కలో. లండన్ వెళ్ళొద్దాం లగేజ్ ఎట్టుకో. నే ఉన్నూరు గీత దాటనే సరుకు తోటల్లో సైకిల్ వేసుకో. పిల్లాది పాటి బలే బలే వేసిపోతుంది గిట్లా టైం అంటే నెక్కి తీసుకో. వజ్రానికి నా ఒంటికి వలస కుదరదే తెచ్చి తిరణాల్లో పూసల దండేసుకో. చాలా సింపులే ఇదే ముందు శాంపులే పాష్ గుండలేదు నా సిస్టము. அது ரெடி பட் என் கூட எல்லாம் கிளாப்ஸ் பண்ண எல்லாரும் ஓகேவா? விசில் அடிக்கணும். ஆரம்பிக்கலாமா? ரெடி? நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி ஏ சாமி. நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி ஏ சாமி. நான் சாமி சாமி சொல்ல நீ புருஷனான ஃபீலிங் இதான் சாமி ஏ சாமி. நீ எதிர நடக்கையில் ஏழுமலையான் தரிசண்டா சாமி. நீ பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வரன் போல தோண சாமி. நீ இல்லாம நான் போகும் நடக்கையில் இந்த அங்கமே அதிருதடா சாமி ஏ சாமி. வா சாமி மன்மத சாமி மந்தர சாமி பொக்கிர சாமி. லுங்கியே ஏத்தி கட்டி லொக்கலா நடக்கையில் லுங்கியே ஏத்தி கட்டி லொக்கலா நடக்கையில் அங்கமே அதிருதடா சாமி. காம்பக்கில்லு வெத்தலை போட்டு கடிச்சு நீ கொதப்பையில் என் உடம்பு செவக்குதடா சாமி. ஓ கட்ட குரல கேட்கையில் என் கட்ட துள்ளுது சாமி. நீ சட்டப்பட்ட நான் ஊத்த விட்டா சரக்கு போத சாமி. ரெண்டு கண்டு குண்டனையும் சிலைக்கும் போது தண்டு வடத்தில் ரெண்டு பெய்யுது சாமி ஏ சாமி ஏ சாமி. வாயா சாமி மன்மதர் சாமி மந்திர சாமி பக்கேரி சாமி. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வமோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காட்டிலோடி போச்சு என்று வாழ்ந்து பாருடா. அகர்த பில்லா நகர்த பீஸ் அகர்த பில்லா நகர்த பீஸ் அகர்த பில்லா நகர்த பீஸ்.
தெரியாதா? மைய வைக்கும் சாக்க வச்சு கைய வைப்ப தெரியாதா? அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா? மாடு பிடிச்சு முடிச்ச கையில் மயில பிடிப்பே தெரியாதா? மயிலே மயிலே இறகுல போடு இறகு எது கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும். உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு நீ ஒரு கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாச்சு. கூட மேல கூட வச்சு குச்சனூர் போறவள துருவீதா கேட்காதே. கூடையில வச்ச புகு கூடலூரில் வீசுதுன்னு ஒரு வீதம் பார்க்காதே. இஞ்சி மரப்பா எடுப்ப பார்த்து கசங்கி போனேண்டி. ஈரவு தட்டில சூடு பரப்பி இஸ்திரி போடேண்டி. அண்டங்காக்கா கொண்டக்காரி ஓ அச்சு வெள்ள தொண்டக்காரி யாரட்டு பல்லுக்காரி ரமீன கண்ணுக்காரி பூவாலொரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி. வாழ தோணும் உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே கண்டமாகுதே முத்தி மாறியே சத்தம் போடுதே. தொட்டு பேச கூச்சமாகுதே மூச்சு வாங்குதே காரு வழி போகலாங்குதே. உள்ளார கையோட அவ பார்த்த பார்வை கையோட அவளோட போதும் போய் விடாதே. கையோட அவ பார்த்த பார்வை கையோட அவளோட போதும் போய் விடாதே. ప్రేమదాన తీసేద్దాం చేసేద్దాం చేసేద్దాం పెళ్లి పండగ చేసేద్దాం. What's for music? ఓల్డ్ సిటీలో సినిమా హాల్ అక్కడ ఆడేవన్నీ లవ్ స్టోరీ. Tengah cerita suka jejaknya dicari sini. Bukannya cuma badannya tegak, suara dan matanya di hati. அவன் தேடி தேடி அலைறா ஊருக்குள்ள டெஸ்பராடோகள் ஹண்டிங் ஹமா. பெண்ணே ரெண்டு கண்களை மட்டும் நீ பார்த்து புட்ட கடைப்பா வெடிக்க வடி வேலன்னு. ஏவா 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 பையன்
வரியா 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 மக்க கலங்குதப்பா மக்க கலங்குதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மகராசா எப்படி போவேன் ஏன் சவ்வா இழுக்கிற சியா 4 பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா மக்க கிளங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா நாடு கிளங்குதப்பா நாடு கிளங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா மகராசா சின்ன காதுக்கு ராசா என்ன பெத்த மகராசா சின்ன காதுக்கு ராசா ரோசாப்பு மாலை போட்டு ரோசாப்பு மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க ரோசாப்பு மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க அத்தருமே மணக்குதப்பா அத்தருமே மணக்குதப்பா பன்னீர் வாடகைப்பா அங்க மணக்கு ராசா அங்க மணக்கு ராசா இந்த ஊரை காக்கு ராசா வாமதினி அன்னரடி மருத மெச்சும் வண்ண கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்ன கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் வண்ண கொடி வாமதினி நல்லா குத்து அடி பொட்டாசு வாராசு வெள்ளாசு
நிறுத்துங்கடி நிறுத்துக்கிறேன்ல பாடுங்கடி இதான் என்ன நக்கல ஏய் நீ வா நீங்க வா எல்லாம் வரிசையா நில்லு நல்லா இடுப்ப வளைச்சு ஆடணும்னா இங்க கண்டவக்கில் கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமா இங்கே வாரியா வைக்கத்த ஏய் அர்ரா நீங்க எங்க ஜோடி உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கொடுக்கடி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைக்கிளி கத்தரிப்பு ரவிக்க போட்ட சின்ன பைக்கிளி உன்னை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி உன்னை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி குத்துனா எப்படி தான் குத்தணும் அல்லாத காட்டுக்குள்ள பயல பவுசு பண்ணு சின்ன தம்பி நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எனக்கு காலு 2 நோகுதடி எனக்கு காலு அடிராவெல்லாம் ஆட்டம் போட்டு உனக்கு காலம் 2 இப்போ நொந்தார் என்ன இந்த பருவமுள்ள பையங்கிட்ட நீயா பாசாகம் பண்ணாதடி மேலக்கடி அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 நாய்ஸ்னா மனுஷன் நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 அர்ரர்ர நாக்கமுக்க 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 வெற்றி இருக்கானா? ஓகே. நாச்சியார் வேதநாச்சியார் இல்லையா? உங்கள் அப்பா பெரிய டான்ஸர், இன்றைக்கி ஆனது பார்த்தில்ல, கிரேட் டான்ஸர். யா, ஸோ அவர் ஆல் டைம் ஃபேவரேட். வி ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்ஸ்.